சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். மீனாவோட அம்மாவும் அவங்க தம்பிக்கிட்டே எவ்வளோ சொல்லுவாங்க. பெரிய இடத்து சம்மந்தம்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுடா, அந்த பொண்ணு விஷயத்தில் இதுக்கப்புறம் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் என்னால் அது மாதிரிலாம் விட முடியாது, என்ன நடக்குதோ அதை நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுவார். மீனாவோட அம்மா என்னடி இவன் இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி விடுமா, விட்டு தான் பிடிக்கணும், போட்டோம், கொஞ்ச நாள் போட்டோம், நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனோஜ்க்கு ரோகிணி கால் பண்ணுறாங்க. என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. எங்கள் அம்மா கிட்டே நான் உங்ககிட்ட சாரி தான் கேட்க சொன்னேன், அவங்க சாரி கேட்குறேன்னு சொன்னதுனால தான் நான் கால் பண்ணி கொடுத்தேன், ஆனால் அவங்க எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது ரோகிணி, சாரி ரோகிணி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, இருந்தாலும் ஏன் மனோஜ் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு நான் சொன்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துரு, என்னை ஏமாற்றிடாத, நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அந்த சமயம் விஜயா வந்துடுறாங்க. என்னடா என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எப்பவும் போல் உளறிறாரு. ஃபங்க்ஷனுக்கு தானே, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏம்மா என்ன போக சொல்கிற அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியமாக கேட்குறாரு. ஆமாம், ஆனால் ஒரு கண்டிஷன், நானும் உன் கூட வருவேன்னு சொல்கிறாங்க. உடனே அவர் ஷாக் ஆகிடுறாரு. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ரோகிணி மனோஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் மனோஜ் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. கரெக்டாக மனோஜ் அந்த டைமுக்கு வருவார். மனோஜை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சந்தோஷம் அடுத்த செகண்டே மாறிடும். ஏன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா விஜயாவும் போயிருப்பாங்க. மனோஜ், நான் உன்னை மட்டும் தானே வர சொன்னேன், நீ ஏன் ஆன்ட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வந்த, இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ரொம்பவே முக்கியமானது, நம்ம பேர் கொடுத்துருக்கோம், அதனால் கண்டிப்பாக நம்ம ஸ்டேஜ் மேலே ஏறணும், ஒழுங்காக என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி மனோஜை கூப்பிட்றாங்க. விஜயா மனோஜை போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரோகிணி அதை கேட்க மாட்டாங்க. மனோஜை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. விஜயா ரொம்பவே கோவமாயிடுவாங்க. ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போதே ரோகிணிலாம் ஸ்டேஜ் மேலே இருக்கும்போது விஜயா டக்குன்னு ஸ்டேஜ் மேலே ஏறி ரோகிணியை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ரோகிணியோட வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளம் ஏற்றுவாங்க. ரோகிணி ஆன்ட்டி அப்படின்னு கத்துவாங்க. நீ வாயை மூடு, உனக்குலாம் பேசக்கூட தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே ரோகிணியை பற்றின எல்லா விஷயங்களையும் சொல்லி ரொம்பவே ரோகிணியை அசிங்கப்படுத்திடுவாங்க. அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து மனோஜை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரோகிணி ரொம்பவே ஆவேசமாகவும் கோவமாகவும் இருக்காங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையை தான் கெடுத்தீங்கன்னு பார்த்தா, இப்போ என் கரியரையும் நீங்கள் நாசம் பண்ணிட்டீங்களே, இதுக்காக நான் உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் அடுத்தடுத்து வரும் சுவாரஸ்யங்களையும் விறுவிறுப்புகளையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.